அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். அட்சய திருதியை இந்த வருடம் மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. இந்த அட்சய திருதியை ஒவ்வொரு நபரையும் தெய்வங்களில் சுப பார்வையாலும் அருளாலும் மேன்மை அடைய செய்யும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாளில் 12 ராசிகள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அட்சய திருதியை நாளில் ஒவ்வொரு ராசியும் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியினர் அரிசி மற்றும் கோதுமை பொருட்களை உங்களால் முடிந்த அளவு தானம் செய்யலாம். ரிஷப ராசியினர் இந்த கோடை காலத்தில் பழங்கள், தண்ணீர் மற்றும் பால் நிரப்பப்பட்ட பாத்திரங்களை தானம் செய்யலாம். மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் வெள்ளரிக்காய், கீரை, பச்சை நிற பொருட்களை தானம் செய்யலாம். கடக ராசி சேர்ந்தவர்கள் பால், தண்ணீர் மற்றும் சர்க்கரை கலந்த இனிப்பு பொருட்களை தானமாக கொடுக்கலாம். சிம்ம ராசியினர் கோதுமை, அரிசி, பார்லி உணவுப் பொருட்களை முடிந்த அளவு தானம் செய்யலாம். கன்னி ராசியினர் வெள்ளரிக்காய், தர்பூசணி, தனம் முதலியவற்றை செய்யலாம். துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் இந்த திருதியை நன்னாளில் தண்ணீர், மோர், சர்பத் உள்ளிட்டவற்றை வழங்கலாம். விருச்சிக ராசியினர் ஏழைகளுக்கு குடை, மின்விசிறி, பழங்களை தானமாக கொடுக்கலாம். தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் உளுத்தம்பருப்பு, உளுந்து மாவு, பழங்கள், சத்து நிறைந்த பொருட்களை தானமாக வழங்கலாம். மகர ராசியினர் பால், தண்ணீர், இனிப்பு பொருட்களை தானம் செய்யலாம். கும்ப ராசியினர் பழங்கள், தண்ணீர், கோதுமை உள்ளிட்ட பொருட்களை தானம் செய்யலாம். மீன ராசியினர் உளுந்த மாவு, மஞ்சள் கட்டி, ஆன்மீக புத்தகங்களை தானமாக வழங்கலாம். இப்போ இந்த பதிவின் மூலம் 12 ராசிக்காரர்களும் இந்த அட்சய திருதியை நன்னாளில் என்ன தான தர்மங்கள் செய்தால் அவர்கள் இப்பிறவியிலும் முற்பிறவியிலும் செய்த பாவங்கள் எல்லாம் குறைந்து புண்ணியங்கள் அதிகரித்து வளமான செழிப்பான வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியும் என்பதுதான் இந்த பதிவில் பார்த்து தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டோம். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.